அனைவருக்கும் வணக்கம். பேய் அரசாண்டால் பிணந்தின்னும் சாஸ்திரங்கள் அப்படின்னு பாரதியாருடைய வரி ஒன்று வரும். அந்த வரி தான் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் வந்துச்சு. எதனால பார்த்தீங்கன்னா, சென்னையில் துப்புரவு பணியாளர்கள் அவர்கள் கடந்த 13 நாளா போராட்டம் பண்ணாங்க. எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா, பணி நிரந்தரம் பண்ணுங்க. ஏன்னா அரசு கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்தது வாக்குறுதி கொடுத்தது எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுங்க, ஒப்பந்த அடிப்படையில் பண்ணாதீங்க. அது இப்போ தனியார் கம்பெனி ராம்கி அப்படின்ற கம்பெனியில் கொடுத்துருக்காங்க, வேணாம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கேட்டு இந்த அரசாங்கம், அதாவது நீ எது பேசினாலும் பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லி பூச்சாண்டி காட்டி நீ எனக்குமே நான் இது செய்ய போறேன்னு சொல்லி மக்களை வாக்கே கேட்க மாட்டாங்க. இங்க அவன் அதை பண்ணிடுவான், இவன் இதை பண்ணிடுவான், இப்படியே மிரட்டியே வாக்கு வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே அந்த மக்கள் மீது அந்த மேயர்மா பேசுறாங்க. என்ன சொன்னாங்க, பார்த்தீங்களா, நாங்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு நாங்கள் மேயர் பதவி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மாவை பொம்மை மாதிரி தான் பயன்படுத்துறாங்க. அந்த அம்மா மக்களுடைய பிரச்சனை என்னன்னே தெரியல. இவங்க எப்படி சமூக நீதி பெண்மணியா இருப்பாங்க அப்படின்ற கேள்வி பலவாறு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதோட ஒரு கொடுமைன்னா, அந்த மக்கள்ங்க ஒரு 1க்கு 2க்கு போறதுக்கு பாத்ரூம் போக கூட காவல்துறை விட மாட்டுது, அவனை அராஜகம் பண்ணுது. பாத்துக்கணுங்க, இந்த மண்ணை அந்த மக்கள் தான் இங்க இருக்கக்கூடிய இந்த என்ன சொல்றது சிங்கார சென்னை அப்படின்னு சொன்னோம்ல, அந்த சென்னை சிங்காரமா இருக்கணும், சிறுச்சடி இருக்கணும், அவர்கள் தான் காரணம். நாங்க வெளிநாட்டுல வேலை வாங்குறோம், இங்கெல்லாம் எந்த தொழில் செஞ்சாலும் அவனை மனுஷனை மதிக்கிறாங்க. நம்ம ஊர்ல தாங்க அந்த தொழில் செய்யறவன் அந்த தொழில் செய்யறவன் அப்படின்னு சொல்லி. அப்ப நம்ம பண்ண வேண்டியது என்ன, இந்த தொழில் செஞ்சா கேவலமான புத்திர் பாருங்க, அதை முதல்ல ஒழிக்கணும் நம்ம நாட்டுல. ஆமா, கொடுங்கோன்மை ஆட்சி எங்க போனாரு வெங்கடேசன்? என்னங்கய்யா கொடுங்கோன்மை ஆட்சியை பத்தி பேசி ஏதோ எங்க முன்னொரு காலத்தை நடந்து சொல்லுவீங்க. இங்க பாருங்க, செவிலியர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், பேருந்து ஓட்டுநருக்கு போராட்டம், எங்கிட்டு தூய்மை பணியாளருக்கு போராட்டம். என்ன வெறும் போராட்டம் தான் வாழ்க்கை எப்ப பண்றது? அன்னைக்கு சீமானன் கேட்ட மாதிரி, சூர்யா சார் எங்க போனீங்க, எங்க சத்யராஜ் சார் எங்க போனீங்க, பிரகாஷ் சார் எங்க போனீங்க? ஏன் இப்ப எல்லாம் கரெக்ட் சொன்னா உங்களுக்கு படத்துல வாய்ப்பு கிடைக்காது, படத்துல பாடல்கள் கிடைக்காது, இந்த மாதிரி உங்களோட இண்டஸ்ட்ரியில் பாதிக்கும், உங்களுக்கு வருவா ரீதியா பாதிக்கும், உங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கும். அதனால இருக்கீங்க. எங்க இந்த பெண் உரிமை போராளி எங்க அக்கா மதிவதனி விஜய் கேட்டாலும் சொல்லிருக்காரு, ஏன் அவன் பாசிசமா நீங்க என்ன பாயாசமான்னு கேட்டாருல, உண்மை தானே இது? மாற வேண்டியது மக்களாகிய நான். இன்னைக்கெல்லாம் இந்த காணொலியெல்லாம் பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருந்துச்சு. அவங்கள அடிச்சு தரத்தன்னு இழுத்து போறது என்ன, அவங்க தீவிரவாதிகளா? இதே நீதிமன்றம் சொல்லி உடனே கைது பண்றீங்களே, இது நீதிமன்றம் எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்கு, மதுக்கடைகளை பத்தி என்ன சொல்லியிருக்கு, மூட சொல்லியிருக்கு. அதுக்கெல்லாம் உங்களோட வேகத்தை, நாட்டு மக்களுடைய உரிமைகள் பாதிக்கும் போது அதுலாம் உங்க வேகத்தை காட்ட மாட்டீங்க. இதுல மட்டும் உங்க வேகத்தை காட்டுவீங்க. இங்க என்னன்னா மக்கள் பாதிக்கப்பட்டுருக்காங்க, முதல்வர் போய் கூலி பட வந்திருக்கு, அதுல போயிட்டு அங்க உட்காந்து படத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட இவர் தான் மக்களுடன் நான் முதல்வரா, இவர் தான் மக்களுக்கான முதல்வரா? அப்போ நம்ம இது முழுக்க முழுக்க இந்த நன்றும் தீதும் பிறதர வாரா அப்படின்னு நம்ம தமிழ்ல ஒரு சொல்லாடல் இருக்கு. அது நம்ம மக்களுக்கு அனுபவம். எவ்வளவு அடிச்சாலும் சரி, காசு 1000 கொடுக்குறேன் 2000 கொடுக்குறேன் அப்படின்னு அவன் திரும்ப திரும்ப ஓட்டு போடுறதுனாலதான் அவனுக்கு குளிர் விட்டு போச்சு. இப்ப இந்த குளிர் ஏன் அவனுக்கு பயம் இல்லைன்னா, விடியா எவ்வளவு அடிச்சாலும் நம்ம தான் வருவாங்க, வேற வழி எங்கேயும் இல்லையா போகுது அப்படின்ற மனத்துல உங்களுக்கு ஒரு இது இல்லை. அப்படின்ற என்ன அந்த மனசுல வந்தனாலதான் நம்மள இப்படி செய்யறாங்க. இல்லைன்னா அவங்களுடைய வாடகை கைகள் இருக்காங்கல்ல, கூலி வாய்கள், இந்த தலித்தியம் பேசிக்கிட்டு இடதுசாரின்னு சொல்லி சுத்திக்கிட்டு பிளாஸ்டிக் சைடு போட்டாலும் வாங்கிட்டு இருக்கவங்க, அவங்கள வச்சு அந்த ஓட்டப்புறம் கவர் பண்ணுவாங்க. நீங்க திமுகவை எதிர்ப்பீங்க, திமுக கூட்டணியில அதே சமூகத்தை சேர்ந்தவர் இருப்பாரு, அவர் உங்க மூலமா வாக்க வாங்கி அவங்களை ஜெயிக்க வைப்பாரு. உண்மையான இடதுசாரினா யாரா? ஆளும் அரசுக்கு மன்னருக்கு கேள்வி கேட்கறதுதானே உண்மையான அரசு. நீங்க அப்புறம் நாங்க இடதுசாரி சொல்லிட்டு கம்யூனிஸ்டுகள் எல்லாமே போயிட்டு விடுதலை சக்தி எல்லாம் கம்யூனிஸ்ட், நாங்க இடதுசாரி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா போய் கார்பரேட்டுக்கு என்ன சொல்றது பல்லாக்கு தூக்கக்கூடிய அரசை போய் ஆதரிக்கிறீங்க. நீங்க எப்பறம் இடதுசாரியா இருப்பீங்க? இப்ப தெரியுதா அதிகாரம் எவ்வளவு வலிமையானதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கிறீங்க. என்று நாம் இந்த மாதிரி நம்மளோட வாக்குகளையும் நம்மளோட உரிமைகளையும் விற்காம இருக்கணுமோ, அன்னைக்கு நாம் ஜனநாயகம் பேச எல்லோரும் உரிமையானவர்கள். நன்றி.